அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணோபா அகாடமி நான் உங்கள் ராஜுங்க. ஓகே, இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் அவுட் சோர்ஸ் சம்மந்தமான 8வது வீடியோ பதிவு. சரிங்களா? இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அயற்சொல்லுக்கு உண்டான தமிழ் சொல், அதாவது ரா திருமுருகன் எழுதிய அவுட் சோர்ஸ் புக்கில் இருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 8 பக்கம் இருக்குது இந்த வீடியோ பதிவில். அதில் எந்தெந்த சொற்களுக்கு என்னென்ன தமிழ் சொல் அப்படிங்கிறத நாம் அப்படியே பார்ப்போம். சரிங்களா? இதில் ஏதாவது முக்கியமான சொற்கள் உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நீங்கள் தேவையில்லை. சரிங்களா? டாபிக் வந்து அயற்சொல் தமிழ்ச்சொல் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கோங்க. நம்ம பார்ப்போம், வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறதே தமிழ்ச்சொல் கிடையாது. எரிநாள் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல்ல. சரிங்களா? அக்னி நட்சத்திரம் கிடையாது. அகங்காரம் அப்படின்னா நான் உணர்வு, அதுதான் வந்து தமிழ் சொல்ல. அகஸ்மாத்தாய், இதெல்லாம் புதுசாக இருக்குது. அகஸ்மாத்தாய் அப்படின்னா தற்செயலாக நடக்குது ஒரு செயல் அப்படிங்கும்போது அகஸ்மாத்தாய் அப்படிம்பாங்க. அப்போ வாக்கியத்தில் என்ன பண்ணுவாங்க, அகஸ்மாத்தாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கியத்தை கொடுத்துட்டு அப்புறம் இன்னொரு ஆப்ஷனில் வந்து தற்செயலாய் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அப்போ நம்ம தெரிஞ்சிருக்கணும் அகஸ்மாத்தாய்னா தற்செயலாய் அப்படின்ட்டு. அங்கத்தினர் அப்படிங்கிறதே தமிழ் சொல் இல்லை, உறுப்பினர் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். அதுலேயும் வந்து எந்த ரூ வரும் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கணும். உறுப்பினர் அப்படின்னா இந்த உறுப்பினர், ஓகேவா, இந்த ரூ தான் வரணும். அங்கவஸ்திரம்னா அந்த மேல் ஆடையை தான் வந்து அங்கவஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலாடை அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். ஓகேங்களா? அங்கீகாரமே தமிழ் சொல் இல்லை, ஏற்புடையது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் வந்து தமிழ் சொல். அசங்கியம், அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து அசங்கியன்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழில் அருவருப்புன்னு நம்ம சொல்கிறோம். அருவருப்புக்கு நோட் பண்ணிக்கணும், ரெண்டுமே வந்து என்னது, இடையினர் அகரம் தான் வரணும். சரிங்களா? அருவருப்பு. அசல்னா முதல் தான் தமிழ். அதிர்ஷ்டம் அப்படின்னா ஆக்கூல். இதே துரதிர்ஷ்டம் அப்படின்னா போக்கூல். அதிர்ஷ்டம் அப்படின்னா ஆக்கூல், துரதிர்ஷ்டம் அப்படின்னா போக்கூல் அப்படின்னு அர்த்தம். போ அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அபசகுணம் அப்படின்னா தீக்குறி அப்படிங்கிறது தான் அபசகுணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அபாயம், பேரிடர் அப்படின்னா அபாயம் அப்படின்னு அர்த்தம். அபாயம் அப்படின்னா பேரிடர்னு அர்த்தம். அமாவாசைக்கு வந்து காருவா அப்படின்னு சொல்லுவாங்க. அமாவாசைக்கு காருவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பௌர்ணமி சம்மந்தமாக நம்ம அதுக்கு எதாவது வருதா அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேணால் எதிர்ச்சொல் அடிப்படையில் கேட்பாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது அலங்காரமே வந்து தமிழ் சொல் இல்லை, அணி அப்படிங்கிறத தமிழ் சொல்ல. சரிங்களா? அவசரம் அப்படின்னா சடுதி, இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். அவசரங்கிறது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம், ஆனால் சடுதி அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். அவசியம், கட்டாயம், ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அற்புதம் பாருங்கள், இரும்புவது அப்படிங்கிறாங்க. அற்புதம்னா இரும்புவது, அதுதான் தமிழ் சொல். அன்னம், சோறு, ஓகே தான். அனுபவம் அப்படின்னா பட்டறிவு, அனுபவறிவு, ஓகே தான். அனுபவினா நுகர்னு அர்த்தம். நுகர். ஆச்சரியம், வியப்பு, ஓகே தான். ஆதரி, தாங்கு, அதாவது ஆதரி அப்படின்னா தாங்கு அப்படின்னு அர்த்தம். ஆபத்து, அதாவது இந்த இடத்துல வந்து நோட் பண்ண வேண்டியது வந்து அபாயம் அப்படிங்கிறது பேரிடர். ஆபத்து அப்படின்னு சொல்லும்போது இடர்பாடு, ஏதம் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். சரிங்களா? ஆமோதி அப்படின்னா என்ன சொல்கிறது, வழிமொழிகிறது. ஆயுள் அப்படின்னா வாழ்நாள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஆரம்பமே தமிழ் சொல் கிடையாது, தொடக்கம் அப்படிங்கிறது தான் தூய தமிழ் சொல். ஆரம்பமே அயற்சொல் தான். இதயம் அப்படிங்கிறது தமிழ் சொல் இல்லை, நெஞ்சம் அப்படிங்கிறது தான். அடுத்து இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்ட்டு நாம் இதுக்கு முன்னாடி ஒரு போர் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி இன்குலாப் அப்படிங்கிறது ஒரு புரட்சியை தான் தமிழ் சொல் சொல்லுவாங்க. இனாம் அப்படின்னா நன்கொடை. உதரம் இது வந்து இந்த அயற்சொல்லுக்கு உண்டான தமிழ் சொல்ல வந்து நம்ம அடிக்கடி பார்க்க வேண்டியது. உதிரம் அப்படிங்கிற போது அது ரத்தம், குருதின்னு சொல்கிறோம்ல அது. இதே உதரம் அப்படிங்கும்போது வயிறு, நோட் பண்ணிக்கோங்க. உதரம் அப்படின்னா வயிறு அப்படின்னு அர்த்தம். உபாத்தியாயன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக உபாத்தியாயன் வரணும். உபாத்தியாயன் அப்படின்னா ஆசிரியர் அப்படின்னு அர்த்தம். இதே டீச்சர் வந்து என்ன சொல்லுவாங்க, உபாத்தியாயினி அப்படின்னு சொல்லுவாங்க. உபாத்தியாயினி அப்படின்னா ஆசிரியை அப்படின்னு அர்த்தம். உற்சாகம்னா எழுச்சி. கசாப்பு கடை நம்ம வந்து பேச்சு வழக்கில் சொல்கிறோம், ஆனால் கறிக்கடை அப்படிங்கிறது தான் எந்த ரீ வரணும், வல்லினரி தான் வரணும். சரிங்களா? அப்புறம் கணம் அப்படிங்கிறதே தமிழ் சொல் கிடையாது. ஒரு கணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு நொடி அப்படிங்கிறது, அது நொடி அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். கர்வம்
கர்வமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறத வந்து செருக்கு அப்படிங்கிறது தான் தமிழ் சொல்ல, செருக்கு அப்படிங்கிறது. அப்போ செருக்கு அப்படிங்கும்போது இந்த ரூ தான் வரணும். ஓகேங்களா? ஓகே. கருணை அடிப்படையில் அது இதுன்னு தராங்க அப்படிங்கும்போது கருணையே தமிழ் சொல் கிடையாது, அருள் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். கலாய், அதாவது ஈயம் பித்தாளை அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, அதை வந்து கலாய்னு சொல்கிறோம். ஆனால் அதை வந்து ஈயம் தான் அப்படி, அதுதான் வந்து தமிழ் சொல். கவிதைக்கு உண்டானது நமக்கு தெரியும், பா அப்படின்ட்டு நம்ம இலக்கண வகையில் பார்த்துட்ருக்குறோம். அப்புறம் ஒரு விலை, கரார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது கராராக கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு விலையாக கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து கரார்னு சொல்லுவாங்க. அடுத்தது காலி, காலி இடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவே தமிழ் சொல் கிடையாது. காலி இடம் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? ஒன்று போக்கிலி இடம்னு சொல்லணும், இல்லைன்னா வெறுமையான இடம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் தமிழ் சொல். காலி அப்படிங்கிறது கூட தமிழ் சொல் இல்லை, போக்கிலி வெறுமை. அப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது காரியம், ஒரு காரியம் செய் அப்படின்னா ஒரு செயலை செய் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல்ல. அடுத்தது காவியம், காவியம் அப்படின்னா பாவியம், பாவியம் அப்படிங்கிறத தமிழ் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா காவியம் தான் நாம் அடிக்கடி யூஸ் பண்ணிருக்கிறோம். அதேமாரி செவ்வாய் கிரகம் புதன் கிரகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிரகம் அப்படிங்கிறதே அயற்சொல்லு தான். கோள், செவ்வாய் கோள் புதன் கோள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்தது ஒழுங்காரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை கூட பாருங்கள் கிரமம்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்ம ஒழுங்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேவா? அடுத்தது கரையம், கரையம் மண் அப்படிம்பாங்க. நிலத்தை கரையம் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. கரையம் மண் அப்படின்னா விலை பண்ணு அப்படின்னு தான் அர்த்தம், விலை அப்படின்ட்டு யோசிச்சுக்கோங்க. அதே கிராமம் சொல்கிறது கூட தமிழ் சொல் இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. சிற்றூர் அப்படின்னு தான் சொல்லணும். நகரம் அப்படிங்கிறது பேரூர் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்தது கிரகப்பிரவேசம், கிரகப்பிரவேசம் இது நமக்கு தெரியும், புதுமனை புகுவிழா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள் குங்குமம் கூட தமிழ் சொல் இல்லை. நெத்தியில் வைக்கிற குங்குமம் கூட செஞ்சாந்து அப்படின்னு தான் சொல்லணும். செஞ்சாந்து தான் தமிழ் சொல்ல. அப்போ இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற வார்த்தைகளை மட்டும் அதிகமாக யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து குசி, குசினா கொண்டாட்டம், இது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். கேலி, கேலி கிண்டலுமா பண்ணுறான் அப்படின்னா பகடி அப்படின்னு தான் சொல்லணும் தமிழில், பகடி அப்படின்ட்டு. கைதி தெரிஞ்சுக்கலாம், சிறையாளி அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அடுத்தது க்ஷேமமாக இரு அப்படிம்பாங்க. இந்த ஐயர்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, நீ நல்லா க்ஷேமமாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது, நலமாக இரு அப்படின்னு அர்த்தம். சக்தி, ஆற்றல் இதெல்லாம் ஈஸி தான். சகஜம், இயல்பு இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சகோதரன், உடன் பிறந்தோன் ஓகே தான். சங்கடம், சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற வார்த்தை கூட தமிழ் சொல் கிடையாது, வருத்தம் அப்படிங்கிறது தான். அதுலேயும் வருத்தம் எந்த ரூ வரணும், இந்த ரூ தான் வரணும். ஓகேங்களா? சங்கிலி போட இரு, அதாவது தொடர்ந்து இருன்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ அதை என்ன சொல்கிறாங்க, தொடரி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சங்கீத கச்சேரி, சங்கீத கச்சேரியே பாருங்கள், இது வரைக்கும் நானே தமிழ் சங்கீதம் தான் நினச்சேன். ஆனால் இன்னிசை அரங்கு அப்படிங்கிறது தான் சங்கீத கச்சேரின்னு சொல்லணும். இன்னிசை அரங்கு அப்படிங்கிறது, கச்சேரி கூட நம்ம யோசிச்சுக்கலாம், சங்கீத தமிழ் சொல் இல்லை அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. சத்தம் ஓகே, ஓசை எடுத்துக்கலாம். சத்தியம், உண்மை, இதையும் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சந்தா, சந்தானா நம்ம வந்து மாத சந்தா வார சந்தா அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். கையெழுத்து போடுறத கூட சந்தான்னு தான் சொல்கிறாங்க. இந்த பழைய புக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த வரி வசூல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கீழே கையொப்பம் அப்படிங்கிற இடத்துல சந்தான்னு போட்டிருப்பாங்க, நோட் பண்ணியிருந்தால் தெரியும். சந்தா அப்படிங்கிற இடத்துல நம்ம அமௌண்ட்டு போடுவோம், ஆனால் சந்தா அப்படிங்கிறதுக்கு கையொப்பம் அப்படிங்கிறத அர்த்தமே. அடுத்து சந்தி, சந்தினா என்னது, நாம் பார்க்குறோமில்ல சந்திப்பிழை அப்படின்ட்டு பார்க்குறோமில்ல, அப்போ சந்திப்பிழை அப்படின்னா இரு சொற்களை இணைக்கிறது, அப்போ இணைவு. சந்நிதி, தன்மை, முன்னிலை, படற்கை அப்படிங்கிற மாதிரி பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. சந்நிதினா முன்னிலை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சபை, சட்டசபை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆனால் அவை அப்படின்னு தான் சொல்லணும். அவையில் கூடியோர், சபையில் கூடியோர்னு சொல்லக்கூடாது, அவையில். சம்பந்தம், சம்பந்தம்னா தொடர்பு ஓகே. சம்பிரதாயம், இது மரபு அப்படிங்கிறது, மரபு தான் தமிழ் சொல், சம்பிரதாயம் கூட அயற்சொல்லு தான். சமீபம், சமீப காலமாக அப்படின்னு சொல்கிறத கூட அருகுன்னு சொல்கிறாங்க. சமீபம் அப்படின்னா அருகு, நோட் பண்ணிக்கணும். அருகு அப்படிங்கிறது, சமீபம் அப்படிங்கிறது எந்த ரூ வரணும், இந்த ரூ வரணும். ஓகேங்களா? அடுத்தது சமுதாயம், சமுதாயம் அப்படிங்கிறது மண்பதை அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது, அதாவது தமிழ் சொல்ல. இன்னொன்று வந்து குமுகியம், இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். மண்பதை, குமுகியம் இதெல்லாம் நம்ம சமுதாயமே தமிழ் சொல் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. குமுகியம் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். சரிகை, சரிகைனா என்னது, ஜரிகை, அதாவது இந்த பட்டு சேரையெல்லாம் பார்த்திங்கன்னா ஜரிகை நூல் வரும், அதெல்லாம் எப்படி இருக்கும், பொன் தங்கத்தால் தான், தங்க கலரில் தான் இருக்கும், அந்த நூலில் தான் இருக்கும், அதை தான் வந்து ஜரிகைன்னு சொல்லுவாங்க. நாம் அடிக்கடி சொல்லுவோம் ஜரிகை நூல் அப்படின்ட்டு. இது பொன்னிலை அப்படிங்கிறது தான் தமிழ் சொல்ல. சரிங்களா? ஓகே. அடுத்தது சரணம்,
சரணம் ஐயப்பா அப்படின்னு பாடுறோம்ல, அதாவது அடைக்கலம் ஆகிக்கிறவங்க கூட அப்படிங்கிறது அது அர்த்தமே. சரணமே தமிழ் சொல் கிடையாது, அடைக்கலம் அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கணும், சரணம் அப்படின்னா கால்கள், கை கால்கள் அப்படிங்கிற மாதிரி கால்களுக்கு உண்டு சரணம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து சலாம். சலாம் சலாம் போடுறோம் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம், ஆனால் கை எடுப்புக்கு வந்து சலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து சவரம். சவரம் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, மலிப்பு வலிச்சு போகிறது, அதை தான் வந்து சவரம் அப்படின்னு சொல்கிறோம். சவால் சவால் விடுறான் அப்படிங்கிறத அரைஞ்சு கூவறான் அப்படின்னு அர்த்தம். சவால்னால் அரை கூவல். சனி, இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். சனி அப்படின்னா காரி அப்படின்ட்டு அர்த்தம். காரினா மலைன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் காரிக்கு சனி அப்படிங்கிறது கூட அர்த்தம் இருக்குது. கரெக்டுங்களா? காரினா மலை அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. பட் வந்து தமிழ் சொல் காரி அப்படின்னா சனின்னு தான் அர்த்தம். சனி பகவான் அப்படிங்கும்போது காரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சாட்சி கூட தமிழ் சொல் இல்லை. சாட்சி சான்று தான் தமிழ் சொல் வரும். சுத்த தமிழ் சொல் தூய தமிழ் சொல் அப்படிங்கும்போது கரி. அப்போ இந்த கரிக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, யானை அப்படின்ட்டு. கரெக்டுங்களா? அப்போ சாட்சினா கரி. சாதம், சாதமே தமிழ் சொல் இல்லை, சோறு தான். சோறு தான் முக்கியம் நமக்கு. அப்போ தமிழ் சொல் சோறு தான். சிங்கம், சிங்கங்கிறது அரிமா. அரிமா அரிமா அப்படின்ட்டு பாட்டு இருக்குல்ல, அப்போ சிங்கத்தை அரிமான்னு தான் தமிழில் சொல்லணும். அப்போ இந்த மரபு தொடரில் வந்து எப்படி கேட்பாங்க, திடீர்னு அரிமாவுக்கு உண்டான சிங்கக்குட்டி அப்படிங்கிற மாதிரி அரிமா குட்டி அப்படி புரியுதுங்களா? சிங்கப்பரல் அப்படின்னு நம்ம படிக்கிறோம்ல, அந்த மாதிரி மரபு தொடரில் அரிமாவை வச்சு கூட லிங்க் பண்ணி கொஸ்டினாக கேட்கலாம், யோசிச்சுக்கணும். சிபாரிசு பண்ணுறாயா அப்படின்னா பரிந்துரை பண்ணுறான், இது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். சிரஞ்சீவி, சிரஞ்சீவி நடிகர் மட்டும்தான் நமக்கு தெரியும், ஒரு ஆக்டர் அப்படின்ட்டு. ஆனால் சிரஞ்சீவி அப்படிங்கிற ஒரு பேருக்கு உண்டான மீனிங்கே பாருங்கள், நீடு வாழ்வி, ரொம்ப நாள் வாழ்கிறவன் அப்படின்னு அர்த்தம். சீக்கிரமா, சீக்கிரமா அப்படிங்கிறதுக்கு சுருக்காய், சுருக்கா அப்படிங்கிறது அர்த்தம். சீமந்தம், வளையல் சீமந்தம் அப்படின்னு சொல்லுவோம், இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். வளகாப்பு, வளகாப்பு விழா அப்படின்னு சொல்லிடலாம். சுகம், நலம் ஓகே தான். சுத்தம், தூய்மை ஓகே தான். சுபாவம், இயல்பு ஓகே தான். சுயமாக சிந்திக்கிறாயா அப்படின்னா தனியாக தானாக சிந்திக்கிறாயா, அப்போ தானாய் அப்படின்னு தான் எழுதணும். சுண்ணம், சுண்ணம்னா சுழி, நோட் பண்ணிக்கணும். சுண்ணம் அப்படின்னா சுழி. சேவை, தொண்டு ஈஸி தான். சைவம்னா சிவனியமா. சைவம் அசைவம் அப்படிங்கும்போது சைவமார்கள் அப்படிங்கும்போது சைவம்னா என்னது, சிவனை சார்ந்த அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவனியம், சிவனியம் தான் சரியான தமிழ் சொல். சொக்கா, சொக்கா அப்படிங்கிறது மெய்ப்பை. சொக்காய் அப்படிங்கிறது மெய்ப்பை. ஸ்வீகாரமா, ஸ்வீகாரம்னா என்ன எனக்கே தெரியலையே. ஸ்வீகாரம்னா தத்து. இது நான் தனியாக அந்த போர்டில் வரேன், முக்கியமான சொற்களை வந்து தனியாக எடுத்து அதனுடைய விளக்கத்தை சொல்கிறேன். ஸ்வீகாரம்னா எனக்கும் தெரில, நான் நோட் பண்ணிட்டு வரேன். ஸ்வீகாரம் அப்படின்னா தத்து, தத்து எடுக்கிறது அப்படி சொல்லுவாங்களோ தெரில, பார்த்துக்கலாம். அடுத்தது ஜல்தி, ஜல்தி 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 பண்ணு, ஜல்தி ஜல்தி அப்படின்ட்டு இந்த ஹிந்திக்காரங்க பேசுகிற மாதிரி இருக்குது. சுருக்காக. ஜலதோஷம், ஜலதோஷம் பாருங்கள், காய்ச்சல்னு சொல்கிற ஜலதோஷம் கூட தடுமன், இதெல்லாம் நோட் பண்ணணும். தடுமன் அப்படிங்கிறது ஜலதோஷம். ஜப்தி பண்ணு, ஓகே, பறிமுதல் பண்ணு, இதை எடுத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஜாக்கிரதை, ஜாக்கிரதையாக ஏறா, விழிப்போடு ஏறா அப்படிம்பாங்க. ஜாதகம், ஜாதகம் ஜோசியம் ஜாதகம் அப்படிங்கிற மாதிரி பிறப்பியல், பிறப்பு சம்மந்தமாக இருக்கிறதுனால இது நம்ம ஆப்ஷனை வச்சு கூட தட்டிடலாம். ஜாமீன், பிணைக்கைதி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஜாமீன் கரெக்டு தான். ஜிந்தாபாத், ஜிந்தாபாத் அப்படின்னா வாழ்க, ஜிந்தாபாத் அப்படின்னா வாழ்க அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்தது ஜீரணமாவேல அப்படின்னு சொல்கிறது செரிமானம். இது நாம் செரிமானம் ஆகலன்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜுரம், ஜுரம் தானே காய்ச்சல், ஜுரம் தான் காய்ச்சல், ஓகே. ஜோதிடம், ஜோதிடம்னா கணியன், இது தெரிஞ்சுக்கலாம். ஜோதிடன் அப்படின்னா கணியன், ஜோதிடம் இன்னு இம்மு இம்மு இன்னு அப்படி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தகராறு அப்படின்னா தடை. தகவல், செய்தி கரெக்டு தான். தந்திரம், தந்திரம், அவன் தந்திரமானவன் அப்படின்னா வழக்காரமானவன், விறகானவன் அப்படின்னு கூட கொடுத்தாலும் நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ வழக்காரம், விறகு, அப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை நாம் எழுதி வச்சுக்கணும். அயற்சொல், தமிழ் சொல் அப்படின்ட்டு. மீதியெல்லாம் நமக்கு தேவையில்லை. தயார்லாம் ஆயத்தம்னு தெரிஞ்சுக்கலாம். தர்ணானா போராட்டம்னு தெரிஞ்சு அங்கே மறியல்னு இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தர்ணானா மறியல். தாக்கல், பதிகை, இது நோட் பண்ணிக்கணும். பதிகை, தாக்கல்னா பதிகை. அடுத்தது தாட்சண்யம், தாட்சண்யம் அப்படின்னா கண்ணோட்டம். இதெல்லாம் அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை.
இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். தாட்சண்யம்னா கண்ணோட்டம் அப்படின்ட்டு. தியாகம், தியாகம்னா பாருங்கள் ஈகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஈகம்னா தியாகம். திருப்தி, மனநிறைவு, இதெல்லாம் ஓகே தான். தினம், தினம் 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 அப்படிங்கிறது நாள் அப்படின்னு தான் சொல்லணும். அதேமாரி ஒரு 10 நாள் சேர்றது நாட்கள்னு சொல்கிறோம்ல, நாட்கள்னு எழுதலாமா நாள்கள் எழுதலாமானா நாள்கள் அப்படி தான் எழுதணும். சரிங்களா? அதேமாரி துக்கம், துயர் ஓகே தான். துப்பட்டி அதாவது பெட்ஷீட்டு, நம்ம போத்துற போர்வை தான் வந்து பெட்ஷீட்டுன்னு சொல்லுவோம். அதே அயற்சொல்லு தான். துப்பட்டியும் அயற்சொல்லு தான். இரட்டு அதாவது ரெட்டையாக இருக்கும், அதை தான் இரட்டு அப்படிம்பாங்க. அதை தான் பெட்ஷீட்டுன்னு சொல்கிறேன், இரட்டு. துரதிர்ஷ்டம், போக்குள் பார்த்தோம் இல்லைங்களா? அதிர்ஷ்டம் ஆக்குள், துரதிர்ஷ்டம் போக்குள். அடுத்து துரோகம். துரோகம்னா ரெண்டகம் பண்ணான், என் உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்படின்னா என்னது? ரெண்டு வேலை பண்ணிட்டான், உண்ட வீட்டுக்கு 2 வேலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. துன்பத்தை தான் சொல்லுவாங்க துரோகம். தூரம்னா தொலைவு ஓகே. தேகம், இதெல்லாம் நாம் அடிக்கடி படத்துலையோ இல்லை நாம் அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கோம். தேகம்னா உடல் அப்படின்ட்டு. தைலம்னா எண்ணெய் ஓகே தான். நகல், படி ஓகே தான். நட்சத்திரம், விண்மீன் கூட கண்டுபிடிச்சிடலாம். அதென்ன உடு. நட்சத்திரம்னா பாருங்கள் உடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது தமிழ் சொல், அதை நோட் பண்ணிக்கணும். நதி, நதினா ஆறு ஓகே. நஷ்டம், இழப்பு, நாணயம், நேர்மை, நெஜம், மெய், நிபுணர், வல்லுனர், இதெல்லாம் ஓகே தான். பகிரங்கமாக இரு அப்படின்னா வெளிப்படையாக இரு அப்படின்னு அர்த்தம். பகிரங்கமாக இருனா வெளிப்படையாக இரு அப்படின்னு அர்த்தம். பசு நோட் பண்ணணும். பசு அப்படின்னு ஏன் ஆண் அப்படின்னு சொல்கிறாங்க? ஆண் அப்படிங்கிறது தான் பசுக்குண்டான பேர். அதாவது பெண்பாலை குறிக்கின்ற பசுவை வந்து ஆண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பெண்பாலை குறிக்கின்ற பசுக்கு, அதாவது பெண் பசுவை வந்து ஆண் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரெட்டை சுழின்னு தான் வரும். அப்போ பசுவே வந்து தமிழ் சொல் இல்லை, ஆண் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். பஞ்சாங்கம், பஞ்சாங்கம் பஞ்சு ப்ளஸ் அப்படிங்கும்போது பஞ்சு, 5 அங்கம் கரெக்டுங்களா? அப்போ 5 திறமை தான் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜோசிய முறையில் சொல்லுவாங்க. பஞ்சாயத்துனாலும் அங்கேயும் 5 தான் கணக்கு. 5 பேரும் குழு. இந்த நாட்டாம பஞ்சாயத்துலாம் பண்ணுவாங்கள்ல, அங்கே 5 பேர் இந்த திண்ணையில் உட்காந்துட்டு பண்ணுவாங்க. ஒரே ஒருத்தன் தான் நாட்டாமையாக இருப்பான், ஆனால் அவனை சுற்றி ஒரு 4 பேர் உட்காந்துருப்பாங்க. அதை தான் பஞ்சாயத்து 5 பேர் குழு அப்படிம்பாங்க. படுதானா முகத்திரை. படுதாவை போட்டு இந்த அதான் இந்த முஸ்லீம்லாம் போடுவாங்கள்ல, அதை தான் படுதா அப்படின்னு சொல்லுவாங்க, முகத்திரை அப்படின்ட்டு. பத்திரம் அப்படின்னா தாள், ஆவணம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பத்திரிக்கைனா ஏடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏடு, பத்திரிக்கை ஏடு அப்படின்ட்டு நம்ம பொதுவாக படிக்கிறோம். ஆனால் பத்திரிக்கை வேறு அயற்சொல், ஏடுங்கிறது தான் தமிழ் சொல். பந்த், கடையடைப்பு, இது நம்ம அடிக்கடி பந்த் பண்ணுறதுனால நமக்கு தெரியுது. பரம்பரை அப்படின்னா தலைமுறை. பரிகாசம், பகடி நோட் பண்ணிக்கணும். பாருங்கள், பரிகாசம் பண்ண அப்படின்னா பகடி. இதே பகடி வேறு என்னமோ பார்த்தோமே, பரிகாரமா? பகடி எங்கே? அந்த பகடி காணோம். இப்போ தானே பார்த்தோம், இருங்க நான் பார்த்துறேன். கேலி, சரிங்களா? கேலியும் பகடிங்கிறோம். கேலி பண்ணுறான் அப்படின்னா பகடின்னு சொல்கிறோம். அதேமாரி பரிகாரம் பண்ணாலும் பகடின்னு சொல்கிறோம். பரிகாரம் இல்லை, பரிகாசம் அப்படின்னாலும் பகடி. பல்லக்கு, சிவிகை, இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கணும். பல்லக்கு அப்படிங்கிறது சிவிகை அப்படின்ட்டு. பாக்கி, நிலுவைத் தொகை, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். பாத்திரம், ஏனம், இதை கூட தெரிஞ்சுக்கலாம். ஒன்று என்ன நோட் பண்ணணும்? பாத்திரங்கிறது ஏனங்கிறது தெரியுது. ரெட்டை சுழி நான் வரணும். ரெட்டை சுழி நான் வந்தால் பாத்திரம். ஓகேங்களா? நோட் பண்ண வேண்டியது ரெட்டை சுழி நான் வந்தால் தான் பாத்திரம் அப்படின்ட்டு. பாவம், தீவினை ஓகே. பிச்சைக்காரன், இது நோட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இறப்போன், அதாவது பிச்சைக்காரன்னா செத்து போகிறவன் அப்படி கிடையாது. அதாவது பிச்சைக்காரன்னா இறத்தல். இந்த ரா வந்தது அப்படின்னா பிச்சை எடுக்கிறவனை சொல்லுவாங்க. இந்த ரா வந்தது அப்படின்னா செத்து போகிறவனை சொல்லுவாங்க. ஓகேங்களா? செத்து போகிறவங்கள தான் இறத்தல். இந்த ரா அந்த ரா வித்தியாசம் இதுதான். ஓகேங்களா? அப்போ இறப்போன் அப்படின்னா பிச்சைக்காரன். பிசாசுனா பேயை தான் வந்து பிசாசு. நாம் பிசாசுங்கிறோம், பேய் தான் ஒரிஜினல் பேர், தமிழ் பேர். பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் அப்படின்ட்டு நாம் அடிக்கடி தமிழ் வார்த்தையை நினச்சிட்ருக்கிறது கூட புடவி அப்படிங்கிறது தான். புடவிங்கிறது தான் தமிழ் சொல்ல. பிராய்ச்சித்தம், கழுவுறது. பிராய்ச்சித்தம் பண்ணுன்னா ஒரு தீமை செஞ்சால் இந்த ஆற்றுல பிராய்ச்சித்தம் பண்ணுன்னு சொல்லுவாங்களா, கழுவாய் அப்படின்னு அர்த்தம். ஓகே, எடுத்துக்கலாம், நாம் தெரிஞ்சுக்கலாம். புண்ணியம், நல்வினை. புதன், அறிவன், நோட் பண்ணிக்கணும். புதன்
அறிவன். அறிவன் அப்படிங்கிற குறிக்கின்ற நாளோட பேருன்னு கேட்கலாம், இல்லை கோளோட பேருன்னு கேட்கலாம். அப்போ புதன்னா அறிவன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அறிவன் கொடுத்துட்டு செவ்வாய் வியாழன் புதன் கொடுத்தா நமக்கு தெரியணும். அப்போ புதனுக்கு உண்டானது அறிவன். இது புக்கில் இருக்கிற தகவலும் தான். பூஜை வழிபாடு. பூஜை அப்படின்னா வழிபாடு அப்படிங்கிறது தான். பூஜை செய்தல். ஒரு வாக்கியத்தில் வந்து கோயில் திருவிழாக்களில் பூஜை செய்தனர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது தப்பு தான். வழிபாடு செய்திருந்தனர் அப்படின்னு கொடுத்துருந்தா வேணால் அது சரியான தமிழ் சொல் அப்படின்னு நாம் எடுத்துக்கணும். பேட்டி அப்படின்னா நேர்காணல். ஓகே, இது தெரிஞ்சுக்கலாம். அடிக்கடி பேட்டி டிவியில் பார்க்குறோம், அதனால். பைசல் பண்ணு, அவனுக்கு காசு கொடுக்குறது எல்லாத்தையும் பைசல் பண்ணுன்னு சொல்கிறோம்ல, அப்போ தீர்வு தெரிஞ்சுக்கலாம். பைல்வான் பக்ரி, அதாவது மல்லன் நோட் பண்ணிக்கணும். இதில் எதை நோட் பண்ணணும்? மல்லன் அப்படின்னா பைல்வான். ஓகே, பைல்வானை தான் மல்லன் சொல்கிறோங்கிறதெல்லாம் ஓகே தான். எந்த இல்லு வரணும்? இந்த இல்லு வரணும், ரெட்டை சுழி இன்னு வரணும். இதே இன்னொரு இடத்துல மல்லன் இப்படி கொடுத்து லகர வேறுபாடில் கூட கேட்கலாம். அப்போ நோட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சொற்களை வந்து இந்த மாதிரி 8 மயங்கொலி எழுத்துக்கள் எது இதில் வருதோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்து பாருங்கள், பௌர்ணமி. இப்போ முன்னாடி அமாவாசை பார்த்தோமா, காருவான்னு பார்த்தோமா, அப்போ வெள்ளுவா. அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? காருவாக்கு, அதாவது தமிழ் சொல்லு தானே, காருவாக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? காருவாவே அமாவாசை, அமாவாசைக்கு எதிர்ச்சொல் பௌர்ணமி, அப்படி தானே வரும். அப்போ பௌர்ணமி பாருங்கள், பௌர்ணமியே தமிழ் சொல் இல்லை, வெள்ளுவா. இனிமேல் வந்து கிரிவலம் போனாலும் சரி அப்படின்னா வந்து வெள்ளுவான்னு யூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாம் முடிகிற வரைக்கும். மகஜர் அப்படின்னா மனு. மகஜர்னால் மனுவா? மகஜர் நம்ம யூஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு அதிகம் இல்லை. மனு ஓகே தான். மகால் மாளிகை, இது வேணால் எடுத்துக்கலாம். மசோதா வரைமுறை அப்படிங்கிறது மசோதா வரைமுறை, இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். வேணால் மசோதா வந்து நம்ம ஜிகேலையும் படிக்கிறோம், அதனால் வந்து வரைமுறை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். மண்டூகம் பாருங்கள், தவளைக்கு இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தவளைங்கிறது கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தமிழ் சொல் அப்படின்ட்டு. அப்போ மண்டூகம் அப்படிங்கிறது எப்படி நம்ம இந்த அயற்சொல்லை நம்ம கண்டுபிடிக்கணும். மண்டூகம் அப்படின்னா தவளை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? தவளைக்குண்டான அயற்சொல் அப்படி கூட கேட்கலாம், இல்லை மண்டூகம்க்குண்டான தமிழ் சொல் அப்படியும் கேட்கலாம். மிட்டாய இனிப்பு அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். ஓகே, அடுத்தது மதியானம் சாப்பாடு ஆகிடுச்சா, அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறோம். நண்பகல், இதெல்லாம் ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். மந்தனம், கமுக்கமாக இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை தான் வந்து மந்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. மயான அமைதி, மயானம்னாவே ஓகே, சுடுகாடு, இது தெரிஞ்சுக்கலாம். மரியாதை மதிப்பு ஓகே. மாசூல், இது விவசாயத்தில் வர்றது. மாசூல்னால் விளைச்சலை கொடுக்கறது தான் மாசூல் அப்படிம்பாங்க. மாமிசம் நோட் பண்ணணும். ஏன் மாமிசத்தை நோட் பண்ணுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, மாமிசம் அப்படிங்கிறது ஊன் கறி வகையை சார்ந்தது, ஓகே தான். ஆனால் எந்த இன்னு வரணும்? ரெட்டை சுழி இன்னு வந்தால் தான் கறி வகை. இதே 3 சுழி இன்னு வந்தால் வேறு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஊன்னா ஊட்டி விடுறது, அந்த மாதிரி. ஓகேங்களா? ஓகே. மாமூல் வழக்கம், மாமூலுங்கடா அப்படின்னு சொல்கிறோம்ல, வழக்கம் போல் மாமூல் வசூலிக்கிறது அப்படிம்பாங்க. மார்க்கம், ஒரு மார்க்கம் அப்படின்னா வழிக்கு உண்டான அயற்சொல் மார்க்கம். மிராசுதார் அப்படின்னா பண்ணையாரும் பத்மினியும் அப்படிங்கும்போது மிராசுதாரும் பத்மினிக்கு தெரில, அது தெரிஞ்சால் நான் அடுத்த இதில் சொல்கிறேன். முலாம் மேற்பூச்சு, இது ஓகே, இது நம்ம முலாம் பூசுன்னு சொல்லுவோம். மேலே பூசு, இந்த சுண்ணாம்பு அடிக்கும்போது முலாம் பூசுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. மூர்க்கன்னா முரடை, நோட் பண்ணணும். ஏன்னா மூர்க்கன் கொடுத்துட்டு முரடை திருடை அந்த மாதிரி வெவ்வேறு இது கொடுப்பாங்க. எல்லாம் டன் முடிகிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ மூர்க்கன்னா முரடை, மூ அப்படின்னு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மேஸ்திரினா கண்காணிக்கிறவர். ஓகே, இனிமேல் வீடு கட்டுறவங்க வீட்டில் மேஸ்திரி யாராக இருந்தாங்கன்னா இனிமேல் கண்காணின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. மோசம் கேடு, ஓகே தான். ரகசியம் மறை. ரசம் சாரை தான் ரசங்கிறேன். நம்ம வீட்டில் ரசமே சாறு மாதிரி தான் இருக்கும். ஓகே, சாறு தான், ஆனால் எந்த சாறு? இந்த சாறு. ஓகேங்களா? ரத்துனா ஒழிப்பு. ரொக்கம் கைப்பணம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். லட்டே வந்து இனிப்பு உருண்டை. இது நாம் ஆப்ஷனில் இனிப்பு உருண்டைன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாபம் ஊதியம், லாபம்னா வருமானம் அப்படின்னு சொல்கிறோம், ஊதியம் அப்படிங்கிறது தான் லாபம். ஓகேங்களா? லோக்சபா நோட் பண்ணிக்கணும். லோக்சபா அப்படின்னா மக்களவை. லோட்டா
லோட்டானா குவளையா? ஓ, அப்போ குவளை அப்படிங்கும்போது அந்த பாத்திர வகையில் சார்ந்தது தானே. அப்போ வந்து லோட்டா, குவளை தான் வந்து கரெக்ட். லோபி நோட் பண்ணிக்கணும். லோபி, உலோபி அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ கஞ்சனை வந்து என்ன சொல்லுவாங்க? உலோபி, லோபி அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கணும். லோபி அப்படின்னா கஞ்சன், கஞ்சத்தனமானவனை வந்து லோபி அப்படின்னு சொல்லுவாங்க. வக்கீலே வந்து அதாவது அயச்சொல்லு தான், வழக்குரைஞர். இது நாம் அடிக்கடி தெரிஞ்சுக்கிட்டது தான். வசூல் அப்படின்னா தண்டன். வசூல் பண்ணுறான் அப்படின்னா மாமூல்னா வசூல். மாமூலுக்கு என்ன சொன்னோம்? மாமூலுக்கு வந்து வழக்கம். மாமூல்னா வசூல் நினச்சோம், ஆனால் மாமூல்னா வழக்கம். வசூல் அப்படின்னா தண்டல். தண்டல் அப்படிங்கிறது தமிழ் சொல். நோட் பண்ணிக்கோங்க. வயது, அகவை. உன் அகவை என்ன அப்படின்ட்டு நம்ம ஆரம்பத்தில் படிச்சிருக்கோம். அதை வச்சு நம்ம ஆப்ஷனை சூஸ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாபஸ், திரும்ப பெறுதல், இதெல்லாம் ஈஸி தான். வாய்தானா கெடுவு. அதாவது வாய்தா, இந்த கோர்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வாய்தா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு டைம் கொடுப்பாங்க, கெடுவு கொடுப்பாங்க. கெடுவு அதை தான் வாய்தா அப்படின்னு சொல்லுவாங்க. வாயு பிடிச்சிருக்குது, வாயு இடுப்பில் வாயு பிடிச்சிருக்குது, முதுகில் வாயு பிடிச்சிருக்குதும்பாங்க. அதாவது காற்று பிடிச்சிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. வலி, வலினா காற்று. எந்த லீவ் வரணும்? இந்த லீவ் வரணும். ஓகேவா? சரிங்க. அடுத்தது வாரிசு அப்படின்னா பிறங்கடை. வாரிசு அப்படின்னா பிறங்கடை. இதை நம்ம விவரித்து பார்த்தோம்னா தெரியும் ஏன் வாரிசு வந்து பிறங்கடை அப்படின்னு சொல்கிறாங்கன்ட்டு. இந்த மாதிரி சில சொற்களுக்கு நான் வீடியோ பதிவில் வரேன் தனியாக. அந்த சொற்களுக்கு மட்டும் நான் வீடியோ பதிவு கண்டிப்பாக வரேன். சரிங்களா? அப்போ நீங்கள் இந்த மாதிரி சில சொற்களை மட்டும் நீங்கள் நோட் பண்ணால் கூட போதும். இப்போ வாரிசு அப்படின்னா பிறங்கடை, வசூல் அப்படின்னா தண்டல், லோக்சபானா மக்களவை, மூர்க்கன் அப்படின்னா முரடன், மிராசுதாரர்னா பண்ணையார். மீதியெல்லாம் தேவையில்லை. புரியுதுங்களா? அப்போ இப்படி நீங்கள் எடுக்கும்போது மிஞ்சி மிஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 100 சொற்கள் அவ்வளோதான் இருக்கும். அப்போ அந்த 100 சொற்களை நீங்கள் படிக்கிறது ஈஸி தானே. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, எழுதிக்கோங்க, டாப்பிக்கே எழுதிக்கோங்க. விகாரம் பாருங்கள், நம்ம படிச்சிருக்கோம்ல விகாரம், விகார புணர்ச்சி அப்படின்ட்டு. அப்போ பாருங்கள் வேறுபாடுன்னு அர்த்தம். व्यसனமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். व्यसனமாக இருக்குங்கிறது கவலைன்னு சொல்லலாம். ஆனால் அடுத்த பாருங்கள் என்ன சொல்கிறாங்க? வாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? விசாரம், விசாரம். ஓ, விசனம் அப்படின்னா வாட்டம், விசாரம் அப்படின்னா தான் கவலை. இது கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. व्यसனம் அப்படின்னா கவலைன்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அது வாட்டம். விசாரம் அப்படின்னா தான் கவலை. விசாரிக்கிறது, உசாவுதல். எங்கேருந்து தான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியலையே. உசாவுதல் நாம் சொல்லியிருக்கிறோம். ஓகே. விதி, விதினா ஊழ், ஊழ்னா விதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விபூதி, விபூதியே தமிழ் சொல் கிடையாது, திருநீர். விரதம், நோன்பு, இதெல்லாம் ஓகே தான். விவாதம், விவாதம் பண்ணுனா உரையாடல்னு அர்த்தம். விஷயம், ஒரு விஷயம், செய்தி, ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயம்னா பொருள் கூட அர்த்தம் தான். வீணை, யாழ், யாழ் கருவி அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து ஓகே தான். யாழ் அப்படின்ட்டு தமிழ் சொல். வீர நோட் பண்ணிக்கணும். வீரனே தமிழ் சொல் கிடையாது. வயவன் அப்படிங்கிறதா தமிழ் சொல். வயவன் அப்படிங்கிறதா தமிழ் சொல். இப்போ எப்படி சமயத்துக்கு பார்த்தோம், அதேமாரி பாருங்கள் வைணவம் அப்படிங்கிறது கூட மாலியம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாலியம். வைத்தியம் அப்படிங்கிறது கூட தமிழ் சொல் கிடையாது. சித்த வைத்தியம் அப்படிங்கிறது கூட தமிழ் சொல் கிடையாது. மருத்துவம், மருத்துவம் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு 20-25 சொற்கள். இதில் நமக்கு ஒரு 15 சொற்கள் தெரியுதுன்னா மீதி ஒரு 10 சொற்கள் தான் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அப்போ அந்த சொற்களை மட்டும் நோட் பண்ணி எழுதிக்கோங்க. அந்த சொற்களை கொஞ்சம் அர்த்தம் தெரிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா கூட போதும். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களை கருத்துக்களை சொல்லுங்கள். இத்துடன் கிருஷோபாகிடம் நான் உங்கள் ராஜு. தேங்க்யூ.